வணக்கம். செப்டம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிரபல இன்வெஸ்டர் மார்க் மோபியஸ் சென்செக்ஸ் உடைய டார்கெட் கொடுத்திருக்கிறாரு. 1,00,000 எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆண்டுக்குள்ளார இந்த அளவை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாரு. அண்மையில் இந்தியன் மார்க்கெட்ஸ் விழுந்தது ஒரு தற்காலிகமானது தான். அது மறுபடியும் மேலே போகும்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு மார்க் மோபியஸ். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. சோனா காம்ஸ்டார் குறித்தான ஒரு செய்தி. கம்பெனியுடைய புது பேர் சோனா பிஎல்டபிள்யூ. சொத்து சண்டை போய்கிட்டு இருக்கு இந்த கம்பெனின்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. கம்பெனியுடைய முன்னாள் சேர்மன் யூகேல திடீர்னு காலமானார். அவருடைய மனைவி அனைத்து சொத்துக்களையும் எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவருடைய தாயார் வைத்திருக்கிறாரு. மனைவின்றது 3வது மனைவி. அவருடைய முன்னாள் மனைவி நடிகர் கரிஷ்மா கபூர். அவங்களும் அவங்களுடைய பசங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, சொத்து எதுவும் கிடைக்கல அப்படின்னு. ஸோ இப்போ அந்த விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு டெல்லி ஹைகோர்ட்டில். டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, முன்ன ஹியரிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரியா கபூர் அவருடைய 3வது மனைவி பிரியா கபூர் அனைத்து சொத்துக்களுடைய தகவலும் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பிரியா கபூருக்கு சோனா காம்ஸ்டார்ல பதவியும் கொடுத்திருக்காங்க. இப்போ அதற்கும் அவருடைய தாயார் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பிரியா கபூர் என்ன சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டு கிட்டனா, நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் தரோம், அந்த சொத்து டீட்டெயில்ஸை தரோம். ஆனால் கரிஷ்மா கபூர் மற்றும் அவங்களுடைய பசங்க நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட வேண்டும். நாங்கள் ஒரு சீல்டு கவரில் அந்த சொத்துக்களுடைய தகவல் தரோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் அது முழுமையாக ஏற்கவில்லை அப்படின்றத என்னுடைய புரிதலை அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்படி எவ்வளோ நாள் தான் அந்த மாதிரி விசாரணை நடத்த முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஹியரிங் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்குன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் உடைய டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்ன கொடுத்துருந்த டார்கெட் 1270, புது டார்கெட் 1290 ரூபாய். டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சைபர் அட்டாக் நடந்தது அவங்களோட ஜகுவார் லேண்ட் ரோவரில் ஆகஸ்ட் மாத இறுதியில் நம்ம அந்த செய்தியை பார்த்துருந்தோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் டேட்டா திருட்டு போயிருக்குன்றதே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க, விசாரணை நடக்கிறாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செப்டம்பர் 16 அல்லது 24ஆம் தேதி துவங்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன்ஸ். ஆனால் அது துவங்கலை. இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி தான் துவங்க போகுது அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனி கைவசம் இன்சூரன்ஸ் இல்லை, சைபர் அட்டாக்கான இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு பெரிய இழப்பு கம்பெனி மீது இருக்கும்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் கொடுத்திருக்காங்க. 2 பில்லியன் யூரோஸ் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2025 நிதியாண்டுடைய லாபத்திற்கு மேல இழப்பு இருக்கு அப்படின்னு அந்த மணி கண்ட்ரோல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவோட பொருத்தி சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பயமாவே இருக்கு. ஏன்னா 2025 நிதியாண்டுடைய ப்ராஃபிட்டை காட்டிலும் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சைபர் அட்டாக் காரணமாக. பிரிட்டனில் 3 தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறாங்க. 3ம் ஒரு நாளைக்கு 1000 கார்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியது. இப்போ அங்கே தான் உற்பத்தியை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைப்பதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ கூடுதல் தகவல் என்னன்னா, அவங்க கிட்ட இன்சூரன்ஸும் இல்லாதனால ஒரு பெரிய அளவில் இழப்பு இருக்கு டாடா மோட்டார்ஸ்க்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்குது. 3200 கோடி ரூபாய் கிடைக்குது. குஜராத்தில் சோலார் மற்றும் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங் இது. ஜேகே என்டர்பிரைசஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் கிட்ட தான் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல 50% ஜேகே என்டர்பிரைசஸ் கைவசம், மீதி 50% பிலிப்ஸ் மெஷின் டூல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கைவசம். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஆர்டருடைய மதிப்பு 139 கோடி ரூபாய். டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு யூபிஎஸ் ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 13,000 ரூபாய், இப்போ 23,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் தான் உயர்த்தி இருக்கிறாங்க யூபிஎஸ். ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 16% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. செப்டம்பர் 27ஆம் தேதி அவங்க டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல். குஜராத் பிப்பவே போர்ட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ஓஎன்ஜிசி கிட்ட தான் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். என்ன தொகைன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. எஸ்எம்சி குளோபல் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் அறிவிக்கலன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். கிளென்மார்க் ஃபார்மாக்கு நொமுரா தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1500 ரூபாய். எஸ்சிபிசி லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஜிஃபோர்ஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 75 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது.
இந்தியன் ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல தாஜ் ஹோட்டல் 310 அறைகள் கொண்ட புது ஹோட்டல திறக்கறாங்க. பாலிகேப் குறித்து நம்ம காலையில வீடியோல செய்தி பார்த்திருந்தோங்க. புரமோட்டர்ஸ் ஷேர்ஸ விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்ப சிஎன்பிசி டிவி 18ல உறுதி செய்திருக்காங்க. ஆமாம், பல்க் டீல் நடந்திருக்கு. ஆனா எதிர்பார்த்தத காட்டிலும் அதிகமா ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. காலையில நம்ம செய்தியாக பார்க்கும்போது எதிர்பார்த்தது 0.8% ஷேர்ஸ் ட்ரேடிங் ஆகும் அப்படின்னு, அதாவது 888 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்திருந்தோம். ஆனா 1695 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 1.5% ஸ்டேக் கைமாறி இருக்கு. யாரு வாங்கி இருக்காங்க, யாரு விற்பனை செய்திருக்காங்கன்ற தகவல் இதுவரைக்கும் இல்ல. சாயங்காலமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் குறித்தான ஒரு செய்தி. டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஹெட்டிரோ லேப்ஸ் ஹெச்ஐவி பிரிவென்ஷன் மருந்த ஆண்டிற்கு $40 விற்பனை செய்ய இருக்காங்க 2027 முதல்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்திருக்காங்க. பாரதி ஏர்டெலுக்கு சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்கறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $2035. பேடிஎம் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு புது இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பேடிஎம் பயன்படுத்தி பணத்தை கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. அந்த ரிவார்டை தங்க காயின்ஸாக கொடுக்கறதா இருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ நம்ம டிரான்சாக்ஷன் செய்கிறோமோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 1% வந்து அது கோல்டு காயினாக மாறுது. அதுக்கப்புறம் நம்ம சேமிச்சுக்கிட்டே வந்து அதை நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு முறை சரி பார்த்துங்க. சிஎன்பிசி டிவி 18ல ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. நான் பெருசாக அந்த கால்குலேஷனை கவனிக்கலிங்க. அவங்க சிஎன்பிசி டிவி 18ல கால்குலேஷன் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோமோ அதோடைய 0.01% கேஷ்பேக்காக தராங்க அப்படின்றதான் சிஎன்பிசி டிவி 18ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேடிஎம் பயன்படுத்துகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இன்னொரு முறை அதை சரி பார்த்து கொள்ளுங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெச்எஸ்பிசி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ்லேருந்து ஹோல்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $6,140. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் $5,120. நெஸ்லே இந்தியாவுக்கு ஹெச்எஸ்பிசி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ்லேருந்து ஹோல்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. 1090லேருந்து 1270 உயர்த்தி இருக்கிறாங்க ஹெச்எஸ்பிசி. இந்துஸ்தான் யூனிலீவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்டோபர் 23ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்கன்றது முன்னவே அறிவித்தது தான். இப்போ புது தகவல் என்னன்னா, அன்னைக்கு டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்க இருக்கிறாங்க இந்துஸ்தான் யூனிலீவர். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ்ஏ வந்து H1B விசால சில மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு அது குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். சில டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு 4 ஆட்கள் மட்டுமே அவங்களுடைய ஊழியர்கள் H1Bல யூஎஸ்ஏக்கு போயிருக்காங்க. அதே போல் இந்த ஆண்டு இது வரைக்கும் 3 ஆட்கள் மட்டும்தான் H1Bல அங்கே இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். நிவாபூப்பாக்கு அவெண்டர் ஸ்பார்க் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $90. தற்போதைய லெவலில் இருந்து 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1050. ஆர்பிஎல் பேங்குக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 300. சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர் மீட்டிங்லேருந்து கிடைத்த தகவல்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி எந்த டேட்டாவும் பெருசாக சொல்லிங்க, குவான்டிஃபை பண்ணல. அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. Q1ல குறைவாக போயிருக்கு. ஸோ Q1ஓட அது பாட்டம் அவுட் ஆகி அப்புறம் மேலே போக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q2 Q3 பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த டேட்டாவும் கொடுக்கல. அதே போல் லோன் வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மொமெண்டம் கெயின் ஆகுது. ஆனால் அதற்கும் எந்த நம்பரும் ஒரு டேட்டாவும் அவங்க கொடுக்கல. நாளைக்கு கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடைபெற இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு இன்வெஸ்டெக் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1745. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். அவங்க ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்காங்க. ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். 40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. இன்டகிரேட்டட் ஃபுட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அமைப்பதற்கு நாடு முழுவதும் அவங்க அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோடைய பாகமாக ஆந்திர பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிராவில் 1,500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. தமிழகத்தில் தூத்துக்குடியிலும் அவங்க முதலீடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,200 கோடி ரூபாய் நினைக்கிறாங்க. எண்ணிக்கை மறந்து போச்சு. தமிழ்நாட்டிலும் அவங்க முதலீடு செய்வதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேஷ்லையும் முதலீடு செய்கிறாங்க. 1,500 கோடி ரூபாய். மேரிகோ நிறுவனம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. பாராஷூட் தேங்காய் எண்ணெய் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியுடைய ஆஃபீஸ் மற்றும் உற்பத்தி ஆலைன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கியது. இப்போ அது முடிவுக்கு வந்திருப்பதாக கம்பெனி தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பெரமல் ஃபார்மாக்கு இன்கிரெட் எக்விட்டிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $276. நியூஜன் சாஃப்ட்வேர் குறித்து காலையில் வீடியோவில் இல்லை நேற்று நைட்டு வீடியோ நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. டிசிஎஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 4.22 மில்லியன் யூரோஸ்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல நியூஜன் சாஃப்ட்வேர் 7% அதிகரித்ததற்கு.
ஹிந்துஸ்தான் காப்பர் சில நாட்களாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மத்திய அளவுல பார்க்கும்போதே 6% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கும் கிரீன்ல க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தொடர்ச்சியாக 5வது நாள் கிரீன்ல க்ளோஸ் ஆகும் ஹிந்துஸ்தான் காப்பர். இந்த செப்டம்பர் மாதம் பெஸ்ட் மந்தா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஹிந்துஸ்தான் காப்பருக்கு. டிசம்பர் 2023ற்கு பிறகு பெஸ்ட் மந்த் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்திருக்காங்க. சில நியூஸும் சொல்லியிருக்காங்க. காப்பருடைய விலை உலக அளவில் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீபோர்ட் மெக்மோரான்ற நிறுவனம் வந்து இப்போதைக்கு இந்தோனேஷியால எந்த சப்ளையும் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு. ஃபோர்ஸ் மெஷூர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தேடி பார்க்கும்போது புரிஞ்சது என்னன்னா, அங்க அவங்களுடைய சப்ளையை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால அங்க உற்பத்தி அல்ல சப்ளைல பாதிப்பு இருக்கு. உதாரணத்துக்கு கொரோனா வந்தது. அதே போல ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி இருந்தது. இல்லைன்னா அங்க ஏதாவது ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் நடக்குது. ஸோ அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம் காரணமாக அங்க சப்ளை அந்த மேனுஃபேக்சரிங்ல பாதிப்பு ஏற்படுது. அதான் அந்த ஃபோர்ஸ் மெஷூர் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஸோ அந்த இந்தோனேஷியா ஆலையிலிருந்து அவங்க வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாங்க சப்ளை. அதனால காப்பருடைய விலை அதிகரிச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்துஸ்தான் காப்பர்ல இந்திய அரசு 66% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சில்வர் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. மார்ச் 2026 வரைக்கும் தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஏற்கனவே தாய்லாந்து மற்றும் வேறு சில ஆசியன் நாடுகள்ல இருந்து பொருட்கள் அதிகமாக உள்ள வந்திருக்கு இந்தியாவில். அதனால அந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் கொடுத்திருக்காங்க. மார்ச் 2026 வரைக்கும் விதிச்சிருக்கிறாங்க. பாலிமெடிக்கருடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு காலையில் இல்லை நேத்தான் ஞாபகம் இல்லை. இட்டாலியை சார்ந்த ஒரு நிறுவனத்தை அவங்க வாங்கியிருக்கிறாங்க 324 கோடி ரூபாய்க்குன்னு. அது குறித்து பேசியிருக்கிறாரு. அந்த நிறுவனத்திற்கு யூஎஸ்ஏலையும் பிரசன்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸ்ஏலையும் அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன இலக்கு வைத்திருக்காங்கன்னா, இப்போ புதுதாக அங்கே வாங்கியிருக்க அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க ரெவென்யூ இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற ஒரு இலக்கு வைத்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டில் அந்த கம்பெனியுடைய ரெவென்யூ மட்டும் இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட். எண்ணிக்கையும் கொடுத்திருக்காங்க. 35 மில்லியன் யூரோஸை எட்ட வேண்டும்ன்ற இலக்கு. மகாராஷ்டிரா சீம்லெஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 265 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். யார் கிட்ட இருந்து சொல்லல, உள்ளூர் நிறுவனம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.